எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல்ல ஒரு 2 வரி வந்தது, அதுக்குள்ளே ஏதோ வேற ஏதோ டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, அப்படியே நின்று விட்டுருது. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. கோவில் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி பகுதியில் கோவில் திருவாய்மொழியில் 6வது நூறில் 10வது பதிகத்தில் 10வது பாட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோ. அகலக்கில்லேன் உரையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் 3 உண்டாய் என ஆழ்வானே, நிகரில் அமரர் மொழிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படிங்கிறது இந்த பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அகலக்கில்லேன், இந்த அகலக்கில்லைன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த அகலக்கில்லைன்ற வார்த்தை நிறைய பாடல்களில் நீங்கள் பார்க்கலாம். அகலக்கில்லைன்றது வந்து அந்த அந்த வார்த்தையை வந்து நீங்கள் நிறைய இந்த திவ்ய பிரபந்த பாடல்களில் நிறைய பாடல்களில் கேட்கலாம். அகலக்கில்லைன்னா உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிறது, அதாவது உன்னை விட்டு விலக இயலாதவனாக இருக்கிறேன். அகலக்கில்லை, அகல்வதற்கு வழியே கிடையாது, அகலவே முடியல என்னால், அந்த அளவுக்கு உன் மேலே பாசம் வந்திருக்கு, எனக்கு அன்பு வச்சுட்டேன் அப்படின்றது அர்த்தம். அகலக்கில்லேன் உரையும் இருக்கு பாருங்க, அகலக்கில்லேன் அறையும், அகலக்கில்லேன் ரையும் என்று அப்படின்ட்டு உன் இறை உன் என்று அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல அகலக்கில்லேன் உரை என்று, அகலக்கில்லேன் இறை என்று, அகலக்கில்லேன் இறையும் என்று அப்படின்னு இருக்கிறதுல அகலக்கில்லேன் இறை என்று அப்படி எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியும். அகலக்கில்லேன் இறைவா உண்மை என்றும் அர்த்தம். அதில் அகலக்கில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை, அலர்னா மலர்றது ஒரு அர்த்தம், தாமரைன்னு ஒரு அர்த்தம் அலர்ன்றதுக்கு. அதுதான் இங்கே சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம எந்த அர்த்தம்னா தாமரைன்ற அர்த்தம் தான் பொறுத்தது, அதனால் அதை எடுத்துக்கணும். அலர்மேல் மங்கை, தாமரை மலர் மேல் இருக்கின்ற மங்கை உரை மார்பா, அந்த மங்கையை ஒரு மார்பில் வச்சிருந்து மார்பில் உரையறதுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கவனே அலர்மேல் மங்கை மார்பா அப்படிங்கிறது. நிகரில் புகழாய் உலகம் 3 உண்டாய், நிகரில்னா நிகரில்லாதன்னு அர்த்தம். நிகரில்லான்றது அந்த இல்லை அல்லா வந்து அது மறைஞ்சிருக்கு. நிகரில்லாத அப்படின்னா ஈடு இணை இல்லாத புகழையுடையவனேன்னு அர்த்தம். நிகரில் புகழாய, புகழ் ஆய, ஈடு இணை இல்லாத, நிகரில் புகழ் ஆய, புகழை உடையவன் அர்த்தம். ஆயன்னா அடைந்திருக்கிறது. புகழை உடையவனே, நிகரில்லாத புகழை உடையவனே, நிகரில் புகழாய் உலகேழும் உண்டாய், உலகம் 3 உண்டாய், உலகம் 3 உண்டாய். 3 உலகன்றது மேல் உலகம், கீழ் உலகம், பூ உலகம் அப்படி சொல்லுவா. கீழே இருக்கிறது 7 பாதாள உலகத்தையும் சேர்த்து ஒரு உலகன்ற மாதிரியும், மேலே இருக்கிற 7 விண்ணுலகம் 7 ஒன்றா சேர்த்து ஒரு உலகன்ற மாதிரி, இது ஒரு உலகன்ற மாதிரியும் 3 உலகம் மூ உலகன்வா. அதனோட விரிவு தான் 14 7 14 உலகம் மூ உலகத்தோட விரிவு தான். அதனால இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கேன், 3 உலகம் 3 உண்டா. இந்த 3 உலகத்தையும் சாப்பிட்டேன், எல்லாத்தையும் உலகங்களையும் சாப்பிட்டேன். எப்போ? பிரளய காலத்தில் சாப்பிட்டது. எப்பன்னா பிரளய காலத்தில் 3 உலகங்களையும் எல்லா உலகங்களையும் முழுங்கினவனே எடுத்து அப்படியே வாய்க்குள்ள முடிஞ்சுட்டான். இந்த உலகத்தை போல 1000 மடங்கு பெருசாக இருந்தான் அவரோட வாய். அந்த வாயை திறந்தப்ப, உலகத்தை முழுங்கிறதுக்கு வாயை திறந்தப்ப, இந்த உலகத்தை போல 1000 மடங்கு பெருசாக இருந்தான் இந்த வாய். அதில் முழுகிட்டாரான். அது சொல்ற, அதுதான் இங்கே சொல்ற. உலகம் 3 உண்டாய் இந்த பிரளய காலத்தில் காப்பாற்றி, அதுக்கப்புறம் அதை உண்டு உமிழ்ந்து கறந்து அது வரும். அந்த பாட்டு ஒரு பாட்டு ஒன்று, என்ன பாட்டுன்னா, உலகம் 3 உண்டு அன்று, உலகம் 3 உண்டு உண்டு கலர்ந்து விழுங்கி உமிழ்ந்து இடந்து கண்டது கண்டும் தெளிய கிள்ளீர் அப்படின்னு வரும். அன்று உலகம் கறந்துன்னா முழுங்கி மறைச்சு, விழுங்கி உமிழ்ந்து கிடந்து இடந்தது கண்டும். உமிழ்ந்துன்னா கீழே துப்புறது, பூலகங்களை அந்த பிரளயம் முடிஞ்ச உடனே அந்த வாயிலிருந்து துப்பிடுறது. கிடந்து உமிழ்ந்து கிடந்துன்றது வந்து இடந்து கிடந்ததும், இடந்துன்றது வந்து பூமியை இடறதுன்னா பூமியை அந்த நோண்டி எடுக்கிறது. இடறுதல்ன்றது நோண்டி எடுக்கிறது. அதாவது வராக பூமியை மேலே கொண்டு வந்தார் இல்லையா,
கிடந்து இடந்து கிடந்தது, அதை கொண்டு பூமியில மேலே சேர்த்தாராம். அதை சொல்றாரு, கிடந்து இடந்தது கண்டும் தெளிய கிள்ளீர் அப்படின்னு அந்த இந்த ஒரு கோயில் இதே இந்த பதிகத்தில் தான் உலகம் உண்ட பெருவாயாற்று அந்த பாட்டில் வரும். அந்த பாடல்களில் இது வரும் அந்த பகுதியில். அது போட்டோம். இதில் இது மாதிரி இந்த இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு புகழுடைய உடையவனே, உலகம் மூன்று உண்டாய் என்னை ஆழ்வானே, என்னை ஆட்சி செய்கிறவனே, என்னோட உயிராக இருந்து என்னை ஆட்சி செய்கிறவன், உள்ளுக்குள்ள இருந்து என்னை ஆட்சி செய்கிறவனே, நிகர் இல்லாத, முதல்ல நிகரில் வந்து இல்லையா, நிகர் இல்லைன்னா இந்த நிகர் இல்லாதன்னா ஈடு இணை இல்லாத நிகரில் அமரர் முனிக்கணங்கள். அமரன்றது வந்து அதான் தேவர்கள், அமரர் முனிக்கணங்கள். அந்த இது இந்த அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. இதே மாதிரி தேவா சுரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேன்னு வந்து இதே பகுதியிலேயே அந்த 4வது பத்திலேயே நம்ம பார்த்தோம் இல்லை, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆவாவென்றல்லாது ஆவாவென்றல்லாது உலகத்தை அளக்கும் அசுரர் வானால் மேல் தீவாய் வாலி மழை பொய்ந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புனராயேன்னு வரும் அந்த பாட்டு. இதே இதில் இதே கோயில் திருவிழாவில் 6வது இதில் 10வது பகுதியில் 4வது பாட்டு பார்த்தீங்கன்னா வரும். 4வது பாட்டா 6வது பாட்டை தெரியல, அது அந்த பாட்டு வரும். அதில் இது மாதிரி வரும். அது மாதிரி அமரர் நிகரில்லாத அமரர்களும் இங்கே வந்து அமரர்னு வந்திருக்கு, அதில் வந்து சுரர்னு வந்திருக்கும். சுரர்னாலும் தேவர்கள் தான், அமரர்னாலும் தேவர்கள் தான். நிகரில் அமரர் அந்த தேவர்கள், முனிவர்கள் எல்லாம் விரும்பும் திருவேங்கடத்தானே. எல்லாரும் உன்னை விரும்புகிறாளே, உன்னை வந்து அடையத்துக்கு விரும்புகின்ற அத்தனை பேரும் உன்னை அத்தனை பேரும் ஈர்க்கின்ற திருவேங்கடத்தானே. புகழொன்று இல்லா அடியேன், புகழொன்று இல்லை, புகழ்தான் போக்கடம் இல்லைன்னு வாங்க பாருங்க, அதுதான் புகழொன்று இல்லை. வேற எங்கேயும் எனக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது, நான் ஒன்று தான் நம்பியிருக்கேன். புகழொன்று இல்லா அடியேன், உன்னுடைய அடிமை, வேற எதுவும் எங்கேயும் போகிறதுக்கு இல்லாத உன்னுடைய அடிமை, உன் அடிக்கு அமர்ந்து, உன்னோட திருவடி கால்களை அமர்ந்து புகுந்தேனே, என்ன பிடிச்சுட்டேனேன்னு அர்த்தம். இந்த இடத்துல புகுந்தேனேன்னா தானா வந்து பூந்துக்கிறது, நம்ம தள்ளி விட்டா கூட போகாம பூந்துக்கிறது இல்லையா, கெட்டியா இறுக்கி பிடிச்சிக்கிறது, அதுதான். அதுதான் இந்த இடத்துல சொல்ல அமர்ந்து புகுந்தேனே அப்படின்றார். மேல பாட்டு இதனோட மொத்த நீங்க ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அகலைக்கு உங்க திருவடியை விட்டு அந்த மகாலட்சுமி மார்பில் உடையவனே, உன் திருவடியை விட்டு நான் அகலத்துக்கு இல்லை, இந்த உலகம் மூணையும் எல்லா உலகங்களையும் பிரளயத்தின் போது அப்படியே முழுங்கி வெளியில முழுங்கி காப்பாற்றினவனே, ஜனங்களை எல்லாம் காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றினவனே, என்னை ஆள்றவனே நீதான். முனிவர்களும் தேவர்களும் வழங்குற திருவேங்கட பெருமாளே, எனக்கு போகிறதுக்கு போக்கடம் இல்லை, போலன்றதா அடியேன், நான் வந்து உன்னுடைய திருவடிக்கு அமர்ந்து உன் காலை கெட்டியா பிடிச்சுட்டேன், என்ன காப்பாத்துன்ற அர்த்தம் இது. அடுத்தது நாளைக்கு அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ.